இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் எபேசுயர்களுக்கு பவுல் எழுதின நிருபம். விசேஷமாக இந்த கடிதம் எழுதப்பட்ட போது எபேசு பட்டணம் மிக சிறப்பான ஒரு நிலைமையிலே இருந்தது. காரணம், இது கடற்கரை ஓரமுள்ள ஒரு துறைமுக பட்டணமாக இருந்ததனால முக்கியமான வியாபார ஸ்தலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு கடல் எபேசு பட்டணத்தை விட்டு 5 மைல் தள்ளி போய்விட்டது. அதனால இன்றைக்கு துறைமுகமாக அது இல்லை. தவிர அன்ற காலத்தில் எபேசுவில் மிகப்பெரிய லைப்ரரி இருந்தது. அதனால இது ஒரு மிகப்பெரிய எஜுகேஷன் சென்டராகவும், சுற்றிலும் நல்ல விளை நிலங்கள் இருந்ததுனால கோதுமை பழங்கள் இவைகளான விளையக்கூடிய இடமாக இருந்தனால ஒரு அக்ரிகல்ச்சர் சென்டராகவும் இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக விசேஷமாக அன்றைய உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாக இருந்த அன்று ஆர்டிமிஸ் அல்லது டயானா என்று அழைக்கப்படுகிற ஒன்று கிரேக்க பெயர், ஒன்று ரோம பெயர், அவனுடைய மிகப்பெரிய ஆலயம் இருந்தது. உலக அதிசயங்கள் 7 அதிசயங்கள் ஒன்றாக இது கருதப்பட்டது. எனவே இது ஒரு மிகப்பெரிய ரிலீஜியஸ் சென்டராக, ஒரு விக்கிரக வணக்க வழிபாட்டின் மிகப்பெரிய முக்கியமான நகரமாக இருந்தது. இந்த ஆராதனை முறைகள் ஒரு உடல் உறவோடு தொடர்பு கொண்டதாக இருந்ததனால் ஒரு மிகப்பெரிய விபச்சார மையமாகவும் கூட இந்த இடம் இருந்தது. இந்த இடம் மிக மோசமான ஒரு இடமாக, கேளிக்கை ஒரு இடமாக இருந்தது. பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணம் முடித்து எருசலேமுக்கு திரும்பி வருகிற வழியில ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் எபேசு பட்டணத்தில் விட்டு நீங்கள் இங்கே இருங்கள் என்று விட்டு எருசலேமுக்கு போகிறார். இதை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை 18வது அத்தியாயத்தில் 19 to 22 வசனங்களிலே நம்ம இதை வாசிக்கலாம். வாசித்த போது அங்கே தெரியும், அவர் 2வது மிஷனரி பயணத்தை முடித்து விட்டு எருசலேம் போய் அந்தியோகியா போகும்போது உடன் அழைத்து வந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை எபேசுவிலே அங்கே விட்டு போகிறார். பிறகு தனது 3வது மிஷனரி பயணத்தின் போது எபேசு பட்டணத்திற்கு பவுல் திரும்ப வருகிறார். சுமார் 3 வருடங்கள் அங்கு தங்கி ஊழியம் செய்கிறார். ஸ்திரமான சபையை ஸ்தாபிக்கிறார். அந்த சபையை அவர் ஸ்தாபித்ததும் அந்த எபேசுவில் அவருக்கு உண்டான எதிர்ப்பு என்ன அப்படிங்கிறத அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 20வது அத்தியாயம் 1வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். எபேசுவிலே சபை எப்படி உருவானது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். எபேசுவிலே பவுலுக்கு விரோதமாக எதிர்ப்பு, அங்கு உள்ள அந்த விக்கிரக வணக்க பொம்மைகளை வெள்ளியிலே செய்யக்கூடிய அவர்களுடைய தொழில் அற்று போனதுனால அவங்க இவருக்கு விரோதமாக பண்ணின கலகத்தினால பவுல் எபேசுவை விட்டு வெளியேறுகிறார். பிற பட்டணங்களில் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு போகிறார். அப்படி எருசலேமுக்கு போவதற்கு முன்னதாக மிலேத்து என்கிற பட்டணத்திலே இருந்து கொண்டு எபேசு சபையின் மூப்பர்களை வரவழைத்து அவர்களுக்கு சபையை நடத்த வேண்டியதான சில ஆலோசனைகளை அவர்களுக்கு சொல்லுகிறார். மூப்பர்களுக்கு ஆலோசனை, சபையை எப்படி நடத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டுங்கிற ஆலோசனை சொல்லுகிறார். இதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அத்தியாயத்தில் 17வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். இதுல விசேஷமாக 26 to 32 வசனங்கள் மாத்திரம் நான் இங்கே வாசிக்கிறேன். அந்த மூப்பர்களுக்கு அவர் சொன்னதுல முக்கியமான காரியம் பவுல் அந்த மூப்பர்களிடத்தில் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 20 26வது வசனத்திலிருந்து, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்று இன்றைய தினம் உங்களை சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். நான் போன பின்பு மந்தை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும்.
உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியினால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவருமாயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இது அவர் அவர்களுக்கு சொல்லும்போது கடைசியாக சொல்றது இல்லை. 3 வருடங்கள் அவர் மிக பாடுபட்டு அதை ஸ்தாபித்தார் என்பதை நம்ம அறியலாம். இதற்கப்புறம் அவர் எருசலேம் செல்லுகிற போது பரிசேயரில் பொய்யாக ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டு கைதாகுகிறார். அங்கே அந்த கலவரத்தின் நிமித்தமாக அவரை கொலை செய்ய முயற்சி நடப்பதனால அங்குள்ள 100க்கு அதிபதி அவரை செசாரியாவில் உள்ள இராணுவ தளத்திலே கொண்டு போய் வைக்கிறார். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் சிறையில இருக்கிறார். அதற்கு பின் அவர் அங்கிருந்து ரோமுக்கு கொண்டு செல்லப்படுகிறார். ரோமாபுரியிலும் அவர் ஒரு 2 வருடங்கள் வீட்டு காவலிலே, சிறையிருப்பிலே, அந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஒரு வீட்டை வாடகை எடுத்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஹவுஸ் அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி 2 வருடங்கள் இருந்தார். இது கிபி 60லிருந்து 62 இந்த 2 வருட இடைப்பட்ட காலத்திலே அவர் ரோமாபுரியிலே சிறையிருப்பில் இருந்தார். அப்படி இருந்த அந்த காலத்திலே தான் இந்த எபேசு சபைக்கு இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். அவர் எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, எபேசியருக்கும் கொலேசு பட்டணத்தில் உள்ள சபைக்கும் பிலோமோன் என்கிற ஒரு மனிதருக்கான ஒரு நிருபத்தையும் அவர் எழுதுகிறார். இந்த 3 கடிதங்களும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் எழுதப்பட்டது. அதனால எபேசியரும் கொலேசியரும் படிக்கிற போது கிட்டத்தட்ட ஒன்று போலவே, ஒன்றை சார்ந்தது போலவே இருக்கும். எழுதுகிறார். அப்புறம் அவர் 2 வருடம் கழித்து விடுதலை ஆகிறார். அந்த விடுதலை ஆவதற்கு சற்று முன்னதாக கிபி 62லே பிலிப்பி சபையில் உள்ள பட்டணத்திற்கு எழுதுகிறார். அதை நம்முடைய பிலிப்பியர் என்று நாம நம்மளுடைய நிருபத்திலே, நம்ம வேதத்திலே நம்ம அதை பார்க்கலாம். இந்த ஒரு சபை இருக்கிறத இந்த பவுலினுடைய இந்த காரியங்களை நம்ம இதில் பார்க்கலாம். அதனால இந்த 4 நிருபங்களையும், அதாவது எபேசியர், கொலேசியர், பிலோமோன் மற்றும் பிலிப்பியர், இந்த 4 நிருபத்தையும் சிறையிருப்பின் நிருபங்கள் என்று அழைப்பார்கள். பிரிசன் எபிசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறையிருப்பு நிருபங்கள் என்று அழைக்கப்படும். தவிர தன்னுடைய 3வது மிஷனரி பயணத்திலும் 2வது மிஷனரி பயணத்திலும் உள்ள ஊழியத்தின் அனுபவத்தின் அடிப்படையிலே எபேசு சபையை பவுல் தெளிவான சரியான சுவிசேஷ சத்தியத்தின் அடிப்படையிலே அவர் ஸ்தாபித்தார். எனவே புதிய ஏற்பாட்டு அந்த காலத்திலே எபேசு சபை மிக சிறப்பான ஒரு ஆவிக்குரிய சாட்சியுள்ள ஒரு சபையாக இருந்தது, இயங்கி வந்தது. தவிர ஆசியா பிராந்தத்திலே உள்ள இந்த எபேசு சபை ஆசியா பிராந்தத்தில் உள்ள பிற சபைகளுக்கு ஒரு தாய் சபையாக இயங்கி இதிலிருந்து ஊழியம் விருத்தி அடைந்து பிற பட்டணங்களுக்கும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்படி ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் தான் சிமர்னா, பெர்கமு, சர்தை, தேத்திரா, பிலதெல்பியா, கொலேசிய, லவோதிக்கா, எரபோலி. ஸோ இந்த பட்டணங்கள் எல்லாம் இந்த எபேசு சபை ஊழியத்தின் விளைவாக ஸ்தாபிக்கப்பட்டவை என்றும் சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வளர்ந்து வளர்ச்சி அடைகின்ற பிற சபைகளை ஸ்தாபிக்கிற ஒரு தாய் சபையை போல இருந்தது. பவுலும் தனக்கு பின்பாக இந்த சபையை வழிநடத்துவதற்காக, இந்த சபையை தொடர்ந்து நடத்துவதற்காக தீமோத்தேயுவை அனுப்பி வைக்கிறார். இதை நம்ம 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 1வது அத்தியாயத்திலே நம்ம படித்தா தீமோத்தேயுவுக்கு எபேசுக்கு அனுப்புகிற போது என்ன சொல்லி அனுப்புகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1வது அத்தியாயத்தில் 1லிருந்து 4 வசனங்கள் நம்ம படிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய தேவனாலும் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது,
நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக சொல்லிவிட்டு அவருக்கு என்ன எழுதுகிறார் பாருங்க. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினாலே விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளை இருட்டும் பொருட்டாக நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. சோ எபேசு சபைக்கு தீமோத்தேயுவை அனுப்புகிற போது அவருக்கு சொல்லுகிற காரணம், இந்த வேற்றுமையான உபதேசங்களே போதிக்கிறவன உள்ள விடாத, விசுவாசத்தினாலே விளங்கும் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை விட்டு விட்டு வீண் வெட்டி கதைகள் கட்டுக்கதைகள் பேசுறதெல்லாம் பேச விடாத. முடிவில்லாத வம்ச வரலாறுகள், இந்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுகள் ஆராய்ச்சியெல்லாம் அந்த காலத்தில் பண்ணாங்க. இதெல்லாம் தேவையில்லை உனக்கு, இதெல்லாம் கவனிக்காதபடி நீ கட்டளையிடும்படியாக நீ அங்க இருன்னு சொல்லி அனுப்புகிறார். அப்ப அந்த எபேசு சபையை எப்படியாக அவர் ஒரு முயற்சி எடுத்து செய்தார் என்று நம்ம பார்க்கலாம். இது தவிர ரோமாவிலே சிறையில் இருக்கும் போதுதான் தான் ஸ்தாபித்த இந்த சபைகளுக்கு, எபேசுவுக்கு மட்டுமல்ல எபேசை சுற்றி உள்ள இந்த சபைகளுக்காகவும் ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அந்த நிருபத்தினுடைய முக்கியமான நோக்கம் கள்ள ஊழியர்களும் அவர்கள் கள்ள உபதேசத்திலும் இருந்து சபையை காத்து கொள்ளும்படியாக. கள்ள உபதேசத்திலிருந்து சபையை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நல்ல உபதேசம் போதிக்கப்பட வேண்டும். எனவே கிறிஸ்தவத்தை குறித்து தெளிவான சத்தியத்தை நிருபமாக எழுதி இதை எபேசுவிலும் அதன் அருகில் உள்ள பிற சபைகளும் வாசிக்கும்படி எழுதி அனுப்பினார். அப்படி அவர் எழுதின அந்த நிருபம் தான் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய எபேசியர் நிருபம். இது அன்று மட்டுமல்ல, பவுல் எழுதின அந்த காலத்தில் மட்டுமல்ல, இன்றும் கூட கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்கள் அனைவருமே கிறிஸ்தவத்தை தெளிவாக புரிந்து கொண்டு தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி ஒரு சரியான கிறிஸ்தவனாக நடக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கும் நமக்கு தெளிவாக கிறிஸ்தவத்தை போதிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் அப்படின்னா எபேசு நிருபத்திலிருந்து நம்ம தெளிவாக காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். இது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய யோவான் தன் கடைசி காலத்திலே இயேசு தன்னிடத்தில் ஒப்படைத்த அவருடைய தாயாளாகிய மரியாளையும் அழைத்து கொண்டு எபேசுவில் தான் தங்கி இருந்தார். என்றால் ரோமாபுரியிலே எதிர்ப்பு, எருசலேமிலே எதிர்ப்புகள் பிரச்சனைகள் எல்லாம் உருவாகி வந்த போது அவருக்கு ஒரு சேஃப்டியும் செக்யூரிட்டியும் இந்த பட்டணத்தில் கிடைத்தது. அவருக்கும் வயதாகி விட்டது, அங்க தங்கி இருந்தார். அந்த தங்கி இருந்த அந்த காலத்திலே எபேசுவில் இருந்து கொண்டு அவர் ஊழியத்தை தொடர்ந்து எபேசு சபையை இன்னும் சரியாக ஆண்டவருக்குள் வழிநடத்தி கொண்டு வந்தார். அப்படி இருந்த காலத்திலே தான் அவர் யோவான் சுவிசேஷத்தை எழுதினார். 1 யோவான் நிருபமும் அவர் எபேசுவில் இருக்கும்போது எழுதின நிருபம்தான். இன்றைக்கும் கூட அப்போஸ்தலனாகிய யோவானுடைய கல்லறையும் இயேசுவின் தாயாராகிய மரியாளுடைய கல்லறையும் அந்த எபேசு பட்டணத்தில் தான் இருக்கிறது. அவர் கடைசி காலம் வரைக்கும் அங்கே இருந்தார். சரித்திர குறிப்புகள் வெகு தெளிவாக சொல்கிறது. இப்பொழுது பவுல் அந்த எபேசு சபைக்கு எழுதின இந்த நிருபம், இந்த கடிதம் ஒரு சரியான ரிசல்ட்டை கொடுத்ததா, பவுல் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சரியான ரிசல்ட்டை கொடுத்ததா என்பதை நாம் அறிய வேண்டும் என்றால், பவுல் எழுதின இந்த நிருபம் எழுதினதற்கு 40 வருடங்களுக்கு பிற்பாடு ஒரு கடிதம் இந்த எபேசு சபைக்கு வருகிறது. அந்த கடிதம் எழுதியவர் அப்போஸ்தலனாகிய யோவான். ஆனால் உண்மையிலே அவர் சொல்லத்தான் எழுதினார். ஆனால் சொன்னவர் இயேசு கிறிஸ்து. 40 வருடங்களுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே இந்த எபேசு சபையை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை
வெளிப்படுத்தலில் 2வது அத்தியாயத்திலே இந்த எபேசு சபையை குறித்து எழுதினதே 1, 2, 3, 6 இந்த வசனங்களிலே நாம படித்து பார்த்தோம் என்றால் நமக்கு அது கொஞ்சம் தெளிவாக தெரியும். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் வித்துக்களில் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறவள் சொல்லுகிறதாவது, உன் கிரியையையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களே சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்து கொண்டிருக்கிறேன். தவிர 6வது வசனத்திலே, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டது. இது இயேசு கிறிஸ்து அந்த சபையை குறித்து சொன்ன ஒரு சிறப்பான காரியம். இவைகள் எல்லாவற்றுக்குமே இந்த அளவுக்கு இந்த சபை வளருவதற்கு ஆதாரமாக இருந்த ஒரு மூல உபதேசம் பவுல் அன்று சொன்ன தெளிவான ஒரு உபதேசம். அவர் சொல்றாரு, சத்தியத்தில் எதையும் நான் மறைக்காமல் உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் டீச் பண்ணிட்டேன். இயேசு கிறிஸ்துவிடத்துல நான் என்னென்ன கேட்டு கற்றுக்கொண்டேன்னு எல்லாவற்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேங்கிறாரு. கடைசியாக இன்னும் அந்த கள்ள உபதேசத்தை காற்றுக்கொள்வது, கிறிஸ்தவம் என்றால் என்ன, கிறிஸ்தவன் என்றால் யார் என்ற காரியங்களை தெளிவாக எழுதி அனுப்பினார் இந்த நிருபம். இந்த நிருபம் பவுல் எதிர்பார்த்த ஒரு பலனை கொடுத்தது என்பதை நாம அறியலாம். அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் நமக்கு இது கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த எபேசு நிருபத்தை நம்ம 2 பகுதிகளாக பிரிக்கலாம். 6 அத்தியாயங்கள் உண்டு. 1லிருந்து 3 அத்தியாயங்கள் ஒரு பகுதி, அது டாக்ட்ரின், சத்தியம், அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக விளக்கமாக புதிய ஏற்பாட்டின்படி புதிய உடன்படிக்கையின் கீழாக கிறிஸ்துவுக்கு கீழாக வரக்கூடிய சத்தியம் என்ன அப்படிங்கிறத எழுதுகிறார். 2வது பகுதி 4, 5, 6 வசன அத்தியாயங்கள். இதிலே பிஹேவியர், நடத்தை, ஒரு கிறிஸ்தவனுடைய நடக்கை எப்படி இருக்க வேண்டும், சத்தியம் இப்படி இருக்கிறதுனால அவனுடைய நடக்கை எப்படி இருக்க வேண்டும், இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவன் அந்த விசுவாசத்தை தன் நடக்கையிலே எப்படி என்பது 2வது பகுதியில் இருக்கிறது. இந்த 2 பகுதிகளுக்கும் உரிய ஒரு ஒற்றுமையை நாம் கவனிக்க வேண்டும் என்றால், 1வது பகுதியிலே 1லிருந்து 3 சாப்டருக்குள்ள 1வது பகுதியிலே கிறிஸ்துவுக்குள் தேவனுடனான உறவு, கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு முன் நான் யார், என்னுடைய நிலை என்ன, உறவு என்ன, ரிலேஷன்ஷிப் டு காட் இன் கிரைஸ்ட், அதை 1வது பகுதியில தெளிவாக விளக்குகிறார். 2வது பகுதியில கிறிஸ்துவின் கீழ், கர்த்தராகிய கிறிஸ்துவின் கீழ் பிற மனிதர்களுடனான என்னுடைய நடக்கை எப்படி இருக்க வேண்டும், இதை 2வது பகுதியில் எழுதுகிறார். 1வது பகுதியிலே ரட்சிப்பு, தேவன் அருளின் அந்த ரட்சிப்பு எனக்குள் என்ன கிரியை செய்து என்னை எப்படி மாற்றுகிறது, என்னை யாராக மாற்றுகிறது என்பதை முதல் பகுதி சொல்லுகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனிதனின் வாழ்க்கையிலே ரட்சிப்பு என்ன கிரியை செய்கிறது, ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கையிலே அந்த ரட்சிப்பு அவனை எப்படி மாற்றி என்ன கிரியை செய்கிறது என்பதை 2வது பகுதி சொல்லுகிறது. 1வது பகுதி அறிய வேண்டிய சத்தியம் என்ன, நான் விசுவாசிக்க வேண்டிய, நான் நம்ப வேண்டிய, நான் ஆதாரமாக கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன என்பதை 1வது பகுதி சொல்லுகிறது. அந்த சத்தியத்தை அறிந்தவன், அதை விசுவாசிக்கிறவனுடைய நடக்கை எப்படி இருக்க வேண்டும், வாக் வித் காட் அப்படிமா, அது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத 2வது பகுதியில் பார்க்கலாம். 1வது பகுதி தேவன் அருளின மன்னிப்பை சொல்லுகிறது. 2வது பகுதி மன்னிப்பை பெற்றவன் வாழ வேண்டிய பரிசுத்தத்தை சொல்லுகிறது. 1வது பகுதி தேவனால் ஒரு பாவி எப்படி நீதிமான் ஆக்கப்படுகிறான் அப்படிங்கிறது சொல்லுகிறது. நீதிமான ஆன மனிதன் எப்படி தன்னை சுத்திகரித்து கொண்டு வளர்கிறான் என்பதை 2வது பகுதியில் விளக்குகிறார்.
முதலாவது பகுதி தேவனுடைய சர்வாதிகார ஆளுகை, எல்லாம் அவருடைய ஆளுகைக்கு கீழாக இருக்கிறது. ஆனால் இரண்டாவது பகுதி தேவனுடைய அந்த ஆளுகைக்கு உட்பட்ட மனிதனுக்கு இந்த பூமியிலே உள்ள பொறுப்பு, அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத சொல்லுது. முதலாவது பகுதியில நம்மை குறித்து, ரட்சிக்கப்பட்ட நம்மை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன, நம்மிடத்திலே அவர் வெளிப்படுத்தின வல்லமை என்ன என்பதை முதலாவது பகுதி சொல்லுகிறது. இரண்டாவது பகுதி ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த உலகத்திலே நம்மை சூழ்ந்துள்ள மக்களின் மத்தியிலே, கிறிஸ்துவை அறியாத மக்களின் மத்தியிலும், என் சுய குடும்பத்திலும், என் வீட்டுக்குள்ளும் நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும், மிக முக்கியமாக இந்த உலகத்தில் எனக்கு விரோதமாக சத்துரு இருக்கிறான், அவனுக்கு விரோதமான ஆவிக்குரிய யுத்தத்திலே நான் எப்படி எழுந்து நிற்க வேண்டும் என்கிற காரியத்தையும் இரண்டாவது பகுதி விளக்குகிறது. இந்த இரண்டுமே நமக்கு வேணும். ஒன்றின் அடிப்படையில தான் இரண்டாவது முடியும். ஒன்றை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் ரெண்டுல நம்ம சரியாக நடப்பது கடினம். இப்ப இந்த புஸ்தகத்தை விளக்கமாக நம்ம பார்க்கலாம். முதலாவது பகுதியிலே 1-3 அத்தியாயத்துல அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, தி பொசிஷன் ஆஃப் கிறிஸ்டியன், கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு முன் ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய நிலை, அவனுடைய ஸ்டேட்டஸ், அவனுடைய பொசிஷன் என்ன, அவன் யாராக தேவனுக்கு முன்பாக நிற்கிறான் இப்பொழுது. அதாவது உதாரணத்துக்கு நம்ம எங்க போனோம்னாலும் நம்ம கேட்கறது ஆதார் கார்டு. ஆதார் கார்டு கொடுத்தா அந்த ஆதார் கார்டில் தெரியும் இவர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர், எந்த இடத்துல குடியிருக்கிறவர், எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படியாக கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவனுடைய ஸ்டேட்டஸ் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத முதலாவது அந்த பகுதியிலே, இந்த 3 அத்தியாயங்களிலே தெளிவாக நமக்கு விளக்குகிறது. இதுல விசேஷமா நம்ம படிக்கலாம். 1வது அத்தியாயத்தில் 1-4 வசனங்கள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை என் மீட்பராக, இரட்சகராக மட்டுமல்ல என் கர்த்தராக, கர்த்தராக என்றால் என் எஜமானனாக நான் ஏற்றுக்கொள்கிற போது கிறிஸ்துவுடனே கூட எனக்கு சில உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டன என்று சொல்லுகிறார். உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய நித்திய வாழ்க்கைக்கு தேவையான, எந்த மனிதனாலும் சம்பாதிக்க முடியாத, எந்த காரியத்தையும் செய்து சம்பாதிக்க முடியாத மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் எனக்கு கொடுத்து இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை 4-14 வசனங்கள் சொல்லுகிறது. இந்த ஆசீர்வாதங்களை வேற எந்த முறையிலையும் யாரும் சம்பாதிக்க முடியாது. முதலாவது ஆசீர்வாதம் வசனம் 4 படியாக தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இயேசு கிறிஸ்துவும் பிரசங்கம் பண்ணுகிற போது சிலர் சொல்லுகிற போது சொன்னார், இயேசு சொன்னாரு, என் பிதா ஒருவனை முன்குறிக்காவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், என்னிடத்தில் வருகிறவன் யாரா இருந்தாலும் நான் புறம்பே தள்ள மாட்டேன். அவர் ஒருத்தனை முன் குறிச்சிட்டான், அவன் எவ்வளவு மோசமான பாவியா இருந்தானாலும் நான் என் ரத்தத்தால் கழிய அவனை சுத்தம் பண்ணி அவனை எனக்குள்ளே சேர்த்துக்குவேங்கிறார். இந்த ஒரு செலக்ஷன், காடுடைய முன்குறிப்பு. நம்மளும் இன்னைக்கு நல்லா யோசிச்சு பார்க்கலாம். நம்மளை சுத்தி ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவள ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரு சிலாக்கியம் நம்மள தேடிப்பி பிடிச்சது கிடையாது. தேவன் கிருபையாக நம்மை தெரிந்து கொண்டு அதற்குள்ளாக அழைத்து கொண்டு வந்தார். அந்த முன்குறி தெரிந்து கொள்ளுதல், இதே உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் மிக முக்கியமான ஆசீர்வாதமா சொல்லுகிறார் வசனம் 4. அடுத்தபடியாக வசனம் 6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஸோ அடாப்டட் சன், அடாப்டட் டாட்டர்ஸாக நம்மளை ஆண்டவர் தனக்குள்ளாக எடுத்துக்கொண்டார். ஸோ அவர் எனக்கு, அதனால தான் நம்ம ஜெபத்தில் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவீகாரத்தை நமக்கு கொடுத்தார். பக்தி செலுத்துறதுனால நான் தேவன் நீ பக்தன் என்று அல்ல, நான் அப்பா
நீ என் பிள்ளை என்கிற அந்த உறவுக்குள்ளாக சுவீகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த சுவீகாரத்தை பெற்று அவர் முன் போவதற்கு நமக்கு தகுதி இல்லாதவர்கள் நம்மளை தகுதிப்படுத்துவதற்காக பாவம் மன்னிப்பாகிய மீட்பை அவர் கிரயம் செலுத்தி நம்மளை மீட்டுக்கொண்டார். வசனம் 7 தான் சொல்லுகிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்க இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. என் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக, நான் மீட்கப்படுவதற்காக நான் எதையுமே செய்யவில்லை, எல்லாவற்றையும் கிறிஸ்து எனக்காக செய்தார். அதை செய்யும்படியாக தேவன் அவரை அனுப்பினார். இந்த ஆசீர்வாதம் அவர் செய்து முடித்தனுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது. இது அடுத்த வசனம் 8 அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிலே பெருக பண்ணினார். வேதத்தை குறித்த ஞானமும் உலகத்தில் வாழக்கூடிய வழிகளுக்கு தேவையான ஒரு புத்தியையும் அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். இது உன்னதத்தின் ஆசீர்வாதம். அடுத்தபடியாக வசனம் 9, 10 சில காரியங்களை சொல்லுகிறார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவனுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள் தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். வரும் காலத்திலே தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கிறது, நான் எதை நோக்கி இந்த உலகம் நகன்று கொண்டு இருக்கிறது, அது என்ன அப்படிங்கிறத தேவனுடைய தீர்மானத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு கொடுக்கிறார். அடுத்தபடியாக வசனம் 12 தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கிறிஸ்துவுக்கு உள்ளாக கிறிஸ்துவோடு கூட தேவனுடைய சுதந்திரராக, தேவனுடைய வாரிசாக, வாரிசு உரிமையோடு உள்ளவராக, கிறிஸ்துவோடு அவருக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் எனக்கு உண்டுங்கிற அந்த ஒரு உடன் சுதந்திரம் நமக்கு கிடைக்குது. அது மாத்திரமல்ல, வசனம் 13 நான் இந்த சுவிசேஷத்தை கேட்டு ஏற்றுக்கொள்கிற போது பரிசுத்த ஆவியின் மூலமாக என்னை முத்திரை போடுகிறார். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாக சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சீலாக என் மேலே இறங்கி இருக்கிறார். பரலோகத்தினுடைய ஒரு சின்னத்தினுடைய அடையாளமாக அந்த அதிகாரம், இவன் அதற்குரியவன் என்று என்னை வேறு பிடிக்கக்கூடிய ஒரு சின்னமாக எனக்குள்ளாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வருகையின் போது அவருடைய ஜனங்கள் மீட்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட நீ பரலோகத்தில் சென்றிருந்து கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருந்து இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறாய் என்பதற்கு அட்வான்ஸாக ஒரு டோக்கனாக பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், உன்னோடு இருக்கிறார் என்றால் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது செகண்ட் ஸ்டேஜுக்குள்ள கண்டிப்பாக நீ கடந்து போவாய் என்கிற ஒரு ஆதாரத்தையும் கொடுக்கிறார். ஸோ இந்த ஒரு உன்னதமான ஆவிக்குரிய பரலோகத்திற்குரிய நித்திய வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத 4வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைக்கப்பட்ட சிலாக்கியம். அவன் தேவனுக்கு முன் யாராக இருக்கிறான்? தேவனுடைய பிள்ளையாக, அவருடைய வாரிசாக, கிறிஸ்துவோடு கூட அவருடைய சித்தத்தை செய்கிறவனாக, பூமியை ஆளுகை செய்கிறவனாக, உன்னதங்களிலே அவரோடு கூட என்னை உட்காரவும் வைத்து விட்டார். இப்ப நான் ஹெவன்லி சிட்டிசன் ஆகிவிட்டேன். பரலோகத்தின் அதிகாரமும் வல்லமையும் என் மேலாக சுமத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு உன்னதமான நிலைமைக்கு என்னை மாற்றி விட்டார் அப்படிங்கிறது. அடுத்தது 1வது அத்தியாயத்தில் 15 to 23 வரைக்கும் சபையாருக்கு தேவன் இந்த காரியங்களை குறித்த வெளிப்பாடு கொடுக்க பவுல் ஒரு ஜபம் எழுதுகிறார். இந்த ஜபத்தை நம்ம வாசிச்சு திரும்ப திரும்ப நமக்காக ஜெபிப்பது மிக நல்லது. அதில் ஒரு 4 பாயிண்ட் தான் எழுதியிருக்காரு. 4 பாயிண்ட் மிக உன்னதமான பாயிண்ட். இதற்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதம் எதுவும் கிடையாது. ஆனா இந்த காரியங்களுக்காக இன்றைக்கு ஜெபிக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஆனா நம்மளுடைய சொந்த ஜபத்திலே இந்த ஜபத்தை நமக்காக மன்றாடி ஜெபிக்கிறது கொஞ்சம் மிகவும் நல்லது. ஏற்கனவே ஒரு முறை நம்ம ஸ்டடியில இந்த ஒரு ஜபத்தை, அதனுடைய ஒவ்வொரு லைனுக்குரிய அர்த்தங்கள் என்னவென்று விளக்கி ஒரு தடவை ஸ்டடி கொடுத்துருக்கிறேன். அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. ஆனா இது திரும்பவும் நம்ம ஒரு தடவை படிக்கிறது நல்லது. அதற்கு அடுத்தபடியாக அவரு
2வது அத்தியாயத்துல 1லிருந்து 9 வசனம் வரைக்கும் நாம் முன்னாலே எப்படி இருந்தோம், இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார். அக்கிரமம், பாவம், இவ்வுலக வழக்கை, கீழ்ப்படியாமை இவைகளின் மூலமாக மரித்த நம்மை, இதன் மூலமாக கோப ஆக்கினைக்கு பாத்திரவானாக நியமிக்கப்பட்டு நரகத்தில் போய் மரிக்க வேண்டியவன் என்ற நிலைமையில் இருந்த நம்மை உயிர்ப்பித்து கிறிஸ்துவோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நான் பூமியில தான் என்னுடைய சரீரம் இருக்கிறது, ஆனா என்னுடைய ஒரிஜினல் பொசிஷன் அங்க பரலோகத்துல பிதாவின் வலது பாரிசத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வலது பாரிசத்துல நான் இருக்கிறேங்க. இதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ். நான் இங்க இருந்து அங்க போகணும். இதை விளக்குகிறார். அடுத்து 10வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மிக நன்றாக தெரிந்த 2:10 எபேசியர் 2:10 நம்ம எல்லாருக்குமே நல்லாக தெரியும். கிரியையினாலே நீ ரட்சிக்கப்படவில்லை, இந்த ரட்சிப்பை அடைவதற்காக நீ எதையுமே செய்யவில்லை, ஆனால் தேவன் உன்னை ரட்சித்தது நற்கிரியை செய்யும்படியாக, நற்கிரியை செய்யும்படியாக உன்னை ரட்சித்தார். அதை செய்யும்படியாக அவருடைய கையின் கிரியையாக நீ இருக்கிறாய் அப்படிங்கிறார். 10வது வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நான் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவருடைய கரத்தில் உள்ள ஒரு கருவியாக நம்ம இப்ப இயங்கி கொண்டிருக்கிறோம். நான் அவருடைய நாம மகிமைக்காக இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே ஒரு திட்டம் பண்ணி பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அவரிடத்துல கேட்டு அதை வாங்கி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜபங்களில் 3வது ஜபம் இதுதான். பரமண்டலங்களே முடி சுத்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்படின்னா அங்க உம்முடைய சொன்னா செய்யறதுக்கு ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, பூமியில நீர் சொன்னா செய்யறதுக்கு இங்க நான் இருக்கிறேன். நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன் எனக்கு சொல்லுவேன், நான் அதை செய்கிறேன் என்று ஒப்பு கொடுக்க முடியாது. இந்த ஒரு காரியத்தில் நற்கிரியையினால நான் எதையோ செஞ்சதுனால நான் ரட்சிக்கப்படல, ஐ ஆம் அன்ஃபிட். ஆனா இதை செய்ய வேண்டும் என்று தேவன் என்னை ரட்சித்து இருக்கிறார், நான் அதை செய்ய வேண்டும். இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். அடுத்த 2வது அத்தியாயத்தில் 11லிருந்து 28 வரைக்கும் அந்த காலத்தில் இருந்த மிக முக்கிய இந்த கிறிஸ்தவத்துக்கு இருந்த முக்கியமான எதிரி போராட்டமாக இருந்தது யூதர்களுக்கும் புறஜாதியர்களுக்கும். 2 தான் மிகப்பெரிய குரூப்பா இருந்தது. அதனால அந்த 11லிருந்து 22வது வசனம் வரைக்கும் யூதர் புறஜாதியார் இருவருமே கிறிஸ்துவுக்கு முன் சமம். அந்த இருவருக்கும் இருந்த வேறுபாடுகளை உடைத்து தள்ளிவிட்டு ஒரே சரீரத்திற்குள்ளாக ஒரே அவயவத்திற்குள்ளாக தேவன் இணைத்து கொண்டார் அப்படிங்கிற அந்த காரியத்தை தெளிவாக விளக்கி எழுதுகிறார். இனிமே யூதரனா ரொம்ப உயர்ந்தவன், புறஜாதியாரனா கீழானவன் கிடையாது. யூதர் என்றால் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட நீ கோச்சுக்கவன் கிடையாது. நீ புறஜாதியா இருக்கிறனால நான் ரொம்ப விசேஷமாய் வந்திருக்கிறவனாலும் சொல்லாத. நம்ம எல்லாரும் 2 பேருமே அவரு ஒன்னாக்கி விட்டார். அந்த ஒப்புர வாக்குதலை குறித்து சொல்லுகிறார். அப்புறம் 3வது அத்தியாயத்திலே 1லிருந்து 13 வசனம் வரைக்கும் இந்த ஒரு ரகசியம், புறஜாதியார் ஆபிரகாமின் மூலமான உண்டான வாக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு உடன் வாரிசாக சுதந்திரராக வருவார்கள் என்ற ரகசியம் முன்னாலே வெளிப்படுத்தப்படவில்லை, ஆனால் இன்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற அந்த காரியத்தை எழுதுகிறார். அத்தியாயம் 3லே 1லிருந்து 13 வசனம் வரைக்கும் அவர் இந்த காரியத்தை எழுதுகிறார். இதை எழுதி முடித்து விட்டு 14லே இருந்து அவர் அந்த சபையாருக்கான 21வது வசனம் வரைக்கும் அந்த சபை தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்படும்படிக்கு அதற்காக ஜெபம் பண்ணுகிறார். முதலிலே அவர் பண்ணின ஜெபம் இந்த சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு அவர்களுக்கு கடந்து அவர்கள் மனக்கண் திறக்கப்பட வேண்டும், தேவனுக்குள் எனக்கு என்னென்ன கிடைத்ததுன்னு தெரிய வேண்டும் என்று ஜெபம் பண்ணினார். இப்பொழுது இதையெல்லாம் தெரிந்ததற்கு பிற்பாடு நீ பரிசுத்த ஆவியினாலே உன் உள்ளான மனிதனில் வல்லமையாக பலப்பட வேண்டும் என்று அதற்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். இது ஒரு கிறிஸ்தவனுடைய நிலை என்ன, தேவனுக்கு முன்னதாக அவனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுகிறது. இதை மெதுவாக லைன் பை லைன் நம்ம படித்து பார்த்து கொண்டே வந்தா ஆவியானவர் நமக்கு பல காரியங்களை நம்ம கற்றுக் கொடுப்பார். இது முதலாவது பாகம். இப்பொழுது 2வது பகுதி,
இரண்டாவது பகுதி, இந்த சத்தியத்தின்படி இந்த ஆசீர்வாதத்திற்கு உள்ளான ஒரு மனிதன் இன்று பூமியிலே எப்படி நடக்க வேண்டும். விசேஷமாக 4 to 6 அத்தியாயத்தில், இது 4வது அத்தியாயம் முதல் வசனத்தில் அவர் எப்படி சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கற்றுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து, உங்களை என்ன நிலைமைக்காக தேவன் அழைத்தாரோ அதுக்கு யோக்கியமா நீங்க நடங்க அப்படிங்கிறார். அதற்கு ஏற்ற நடக்கை உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். இதை நீ விசுவாசித்தால், இதை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால், அதாவது அந்த சாப்டர் 1 to 3 வரைக்கும் சொன்ன இந்த சத்தியத்தை நீ விசுவாசித்து அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டால், அந்த விசுவாசத்தை உன் நடக்கையிலே எனக்கு காண்பி. அதை நான் ஒத்துக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன், அதற்கு உரியவன் ஆகிவிட்டேன் என்றால் அதற்கு ஏற்ற உன் நடக்கையிலே அந்த விசுவாசத்தை எனக்கு காண்பி அப்படிங்கிறார். இதுல அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாக நட. இந்த 4வது அத்தியாயத்தில் 2 to 6 வசனம் வரைக்கும் முக்கியமாக சமாதானத்தின் ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் அதுதான். கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே அந்த சபை வேற, இந்த சபை வேற, அவன் வேற, இவன் வேற. ஒரே இதுல இருந்தாலும், ஒரே தெருவில் இருந்தால் 2 சபையா இருந்தாலும் அவன் அந்த சபை, அவன் கூட நான் பேச மாட்டேன், இந்த சபை, இதெல்லாம் வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் உங்கள் ஆவியின் ஒருமனப்பாட்டை காத்து கொள்ளுங்கள். ஒரு ஒருமனத்துக்குள்ள வாங்க நீங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அப்புறம் 4வது அத்தியாயத்துல 7 இருந்து 16 வரைக்கும் மேலும் சில காரியங்களை சொல்லுகிறார். இந்த கிறிஸ்துவனுடைய சபையானது பக்தி விருத்தி அடையவும், அது இன்னமும் தன்னுடைய பக்தியிலே விருத்தி அடைந்து வளர்ந்து வளர்ந்து விசுவாசத்திலே, விசுவாசத்திற்கேற்ற கிரியையில வளருவதற்காகவும், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துவதற்காகவும், பரிசுத்தவான்கள் இன்னும் அநேக காரியங்களை அவங்க விட்டு கரெக்ட் பண்ணி சரி பண்ணி கொண்டுட்டு வர வேண்டும், அதுக்கு அவர்களை சரி செய்யப்பட்டு கொண்டு வருவதற்காகவும், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், சபைக்கு இருந்த அன்னைக்கு இருந்து ஒரே வேலை சுவிசேஷ ஊழியத்தின் வேலை தான். இந்த ஊழியத்திற்காகவும் 3 காரியங்கள், பக்தி விருத்தி அடையணும், சீர் பொருந்த வேண்டும், சுவிசேஷ ஊழியத்தின் வேலை. இந்த 3 காரியங்களை செய்வதற்காக சபையை பலப்படுத்தி கற்றுக் கொடுத்து வளர்ப்படுத்துவதற்காக 5 ஊழியங்களை அவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின்படி சபைக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே 3 பேர் தான். ஆசாரியன், தீர்க்கதரிசி, ராஜா, 3 தான். அந்த 3 பேரோட ஆளுகைக்கு உட்பட்டது. ஆனால் இன்று புதிய ஏற்பாட்டு காலத்திலே 5. அப்போஸ்தலன், அதெல்லாம் சொல்றார், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர், 5 வகையான ஊழியர்களை சபைக்கு ஆசீர்வாதமாக நான் கொடுத்திருக்கிறேன் என்கிற சொல்லுகிறார். அப்படி அவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சத்தியத்தை கை கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் வளரும்படியாக, கிறிஸ்துவுக்குள் இன்னும் வளரும்படியாக இருப்பதற்காக நமக்கு இதை கொடுத்தார். அதனால ஒருவரோடு ஒருவர் இணைந்து அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களாலும் இசைவாக கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவம் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏற்ற சரீர வளர்ச்சியை சபை வளர வேண்டும், ஒருவருக்கொருவர் ஐக்கியத்திற்குள் வளர வேண்டும் என்கிற காரியத்தை இதில் ஒரு விளக்கி சொல்லுகிறார். இதற்கப்புறம் 4வது அத்தியாயம் 17 இருந்து 5வது அத்தியாயம் 21வது வசனம் வரைக்கும் வெளி உலகத்திலே, நம்மை சூழ இருக்கக்கூடிய உலகத்திலே நம்மளுடைய நடக்கை எப்படி இருக்க வேண்டும், நாம் நடக்க வேண்டியது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். உதாரணத்துக்கு 17வது வசனத்திலே, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ரோமரிலே புறஜாதிகளுடைய தவறு என்றால் தங்கள் சிந்தையிலே வீணரானார்கள், அவர்கள் இருதயம்
இருள் அடைந்தது. வீணான தேவையில்லாத காரியங்களை ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத காரியங்களை சிந்தித்து கொண்டே இருந்தா அது வேற இடத்துக்கு கொண்டுட்டு போயிடும். அந்த மாதிரி வீணான சிந்தையில நடக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதே போல உணர்வு இல்லாமல் இருக்காதீங்க. ஒரு சரீர தேக வாசனைக்கு சரீர இச்சைக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே போல முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். நீங்க பழைய ஆள் கிடையாதுங்க, அந்த ஆள் செத்து போனாரு. அவனை கெடுத்து கொண்டிருந்த அந்த உடலுக்குள்ள இருந்த அந்த இவைகளெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் உங்களை சரி பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. அடுத்தபடியாக 25 பொய் சொல்லாதீங்க, ஒருவருக்கு ஒரு அவயமா இருக்காது, பொய் பேசாத, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்படியே ஒவ்வொரு காரியங்களும் இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் இவைகளெல்லாம் உங்களை விட்டு நீங்க கடவுது. அதே போல ஒருவருக்கு ஒரு தயவாய் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் அப்படிங்கிற. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகள் பேர் முதற்கொண்டு உங்களுக்குள்ளே சொல்லக்கூடாது. அதே போல வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம் தகாதவைகள். கடைசியாக முடிக்கிறாரு, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. அதாவது அந்த பொருள் சம்பாதிக்கிறது என்னை தேவனை காட்டிலும் உயர்ந்த இடத்துல எதை நான் வைக்கிறேனோ அது என்னுடைய விக்கிரகம். அந்த பொருளாசையாலாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தம் கீழ்ப்படியாமன் பிள்ளைகளின் மேலே தேவ கோபாக்கினை வருவதனாலே. இவங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனா இந்த 3 காரியங்கள் உள்ளே வந்தா, விபச்சாரம், அசுத்தம், பொருளாசை இவைகள் உள்ளே நுழைந்தால் உன்னை கிறிஸ்துவின் மூலமாக தேவன் வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்குள் போக முடியாமல் உன்னை தடை செய்து விடும். இந்த கீழ்ப்படியாமை உனக்குள்ள வந்தா, கீழ்ப்படியாமை வந்து விட்டனாலே பின்னாடி அந்த ஆவிகள் உன்னை ஆளுகை செய்ய ஆரம்பித்துவிடும். ஜாக்கிரதையாயிரு அப்படிங்கிறார். ஸோ இப்படியாக அவர் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே ஒரு காரியங்களை சொல்லி இந்த உலகத்திற்கு ஏற்ற காரியங்களே என்ன நடக்க வேண்டும், வீணான இதிலே நடக்காம ஆவியினாலே நிரம்பி பாடல்களை பாடி ஆண்டவரை துதித்து நீங்க வளர்ந்து வாங்கங்கிறார். இதை விசேஷமாக 5வது அத்தியாயம் 21வது வசனம் வரைக்கும் இதை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கிறவன் தன்னை சுத்திகரித்து நடக்க வேண்டிய பரிசுத்த நடக்கையை சொல்லுகிறார். அப்புறம் 22 33 வரைக்கும், 5வது அத்தியாயம் 22 33 வரைக்கும் குடும்ப உறவிலே, கணவன் மனைவி உறவிலே இருவரும் எப்படி இருக்க வேண்டும். மனைவிகள் கணவனுக்கு தன்னை தாழ்த்தி கொடுக்க வேண்டும். கணவர்கள் தங்கள் மனைவியை நேசிக்க வேண்டும். எப்படி? கிறிஸ்து சபையை நேசித்தது போல நீயும் நேசிக்க வேண்டும். இந்த ஒரு உறவுக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத 22 33 வரைக்கும் சொல்லுகிறாங்க. அப்புறம் 6வது அத்தியாயத்தில் 1 4 வரைக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்க வேண்டும். இது பெற்றோருடைய பொறுப்பு, அது பிள்ளைகளுடைய பொறுப்பு. அடுத்தபடியாக வேலை ஸ்தலத்திலே வேலைக்காரனாக இருந்தால் உன் எஜமானனுக்கு நீ முழுமையாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நீ எஜமானனாக இருந்தால் உன் வேலைக்காரன் மேலே அதிகாரமா ஆளுகை செய்யாமல் உனக்கு மேல ஒரு எஜமான் இருக்கிறார் என்ற அறிவோடு அவனுக்கு நீ எப்படி நடத்த வேண்டுமோ நடத்த வேண்டும். வெளி உலகத்திலே நீ நடக்க வேண்டிய உறவு என்ன அப்படின்னு சொல்லாது. இது அந்த நடக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத 4, 5, 6வது அத்தியாயத்துல 9வது வசனம் வரைக்கும் சொல்லிட்டாங்க. இப்ப மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை. தேவனை ஏற்றுக்கொண்டாய், தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டாய், அதற்கேற்ற கிரியையில் நடந்து வருகிறாய். ஆனால் உனக்கு விரோதமான ஒரு சத்துரு இந்த பூமியிலே இருக்கிறார். அவனோடு உனக்கு ஒரு யுத்தம் உண்டு. இதை மறக்காதே. ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. அந்த யுத்தம் மனுஷர்களுடன் அல்ல, மாம்சமும் ரத்தமும் ஆகிய மனுஷர்களுடன் அல்ல.
அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வாங்க. அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ உங்களுக்கு உண்டு, அதனால அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அந்த போராட்டத்தில் ஜெயிக்க வேண்டுமென்றால் தேவன் உனக்கு கொடுத்துள்ள சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். அவன் என்ன போராட்டம் போராடினாலும் அது உன்னை காத்துக்கொள்ளும். அதிலே திடமாக ஸ்திரமாக அவனை எதிர்த்து நீ நில். போதும், நீ நில்லு, அவன் ஓடி போயிடுவான். அதற்கு என்னென்ன அஸ்திரங்கள் அவர் கொடுத்திருக்கிறார்? முதலாவது சொல்லுகிறது, சத்தியம் என்னும் கச்சையை உன் அறையில் கட்டியனோர்ல. சத்தியம் சரியாக புரிந்திருந்தால் உன்னை ஸ்திரமாக பலப்படுத்தி நிக்க வைக்கும். அப்ப அவன் உன்னை அசைக்க. சத்தியம் சரியாக தெரியலன்னா ஈஸியா உன்னை ஏமாத்திடுவான். ஜாக்கிரதையா. நீதி என்னும் மார்க்கவசம், நீதியின் கிரியை என்கிறது, இதுதான் உன்னுடைய மார்க்கவசம். சமாதானத்தின் ஆயத்திற்கு சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். எப்பொழுதும் எந்த இடத்துல எங்கேயும் சுவிசேஷம் சொல்வதற்கு சமாதானத்தின், தேவனோடு சமாதானமும் மனிதனோடு சமாதானம், அந்த சுவிசேஷம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி அந்த ஆயுத வர்க்கங்களை கொடுத்து தெளிவாக சொல்லி உனக்கு ஒரு போராட்டம் உண்டு, அதனால இவைகளிலெல்லாம் நீ பழகு, இவைகளெல்லாம் நீ வளர்ந்து வா. ஒரு போராட்டம் இருக்கிறது, அதை மறந்துடாத. அறியாமல் இருந்தால் சத்துரு நீ அறியாத நேரத்தில் உன்னை அடித்து கொண்டு வர்ற. அதனால எப்பொழுதுமே விழிப்போடு சத்துருவுக்கு எதிராக நீ எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இரு. இதற்காக என்ன சொல்லுகிறாரு? எப்பொழுதுமே ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி கொண்டு. 18வது வசனத்துல, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தினாலும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். பிரேயர்ல நீ வளர்ந்து வா, பிரேயர்ல நீ வளர்ந்து வா. இது ஒரு ஆயுதம், இதுல நீ வளர்ந்து வா அப்படின்னு. இதை முடித்து விட்டு 6வது அத்தியாயத்துல 19 20வது வசனம் வரைக்கும், இது வரைக்கும் இவ்வளவு சபைக்கு சொன்னவர், சபைக்காக ஜெபம் பண்ணவர். இப்ப சபைய எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. என் ஊழியத்திலே எனக்கு போற இடத்துல சரியாக கதவு திறந்திருக்கும்படியாக, சுவிசேஷத்தை சரியாக நான் அறிவிக்கும்படியாக, எனக்கு சரியான வார்த்தை கொடுக்கப்படும்படியாக எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சபையை நோக்கி கேட்கிறார். அப்புறம் 6:21 24 வரைக்கும் முடிவுரையாக வாழ்த்து, அவர்களை வாழ்த்துகிறார். கடைசியாக சொல்ல வேண்டிய சில காரியங்களை சொல்லி முடிக்கிறார். இப்படியாக இந்த 6 அத்தியாயங்களுடைய என்னென்ன அவர் எழுதியிருந்தார் என்பதை நம்ம படித்தோம். இந்த உலகத்திலே உள்ள ஒரு காரியம் நம்ம தெரிய வேண்டியது என்னவென்றால், இதில் உள்ள ஒரே ஒரு சிறப்பு என்னவென்பதை நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதமும் உன்னுடைய கிரியை, உன்னுடைய செயல் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருந்தால் அவர் உன்னை தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறது. இதுதான் உலகத்தில் உள்ள எல்லா மதமும் செய்கிறது. உன்னுடைய செய்கை தேவனுக்கு பிரியமாயிருந்தால் உன்னை பக்தனாக ஏற்றுக்கொண்டு அதற்கப்புறம் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறது. ஆனா கிறிஸ்தவம் இதற்கு ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. உலகத்தில் உள்ள மதம் கிடையாது, கிறிஸ்தவம் ஒரு மதம் கிடையாது, அப்பா பிதாவுக்குள்ள ஒரு உறவு. இது ரிலீஜியன் கிடையாது, இது ரிலேஷன்ஷிப் வித் காட், ரிலேஷன்ஷிப் வித் மென். அதற்குள்ளாக நம்மளை வளர்த்துக் கொள்கிற ஒரு மார்க்கம், ஒரு வழிமுறை, வாழ்க்கை நெறிமுறை. இதுல என்ன சொல்லுகிறதுனா, உலக வழக்கத்தின்படியாகவும் தேவனுக்கு கீழ்ப்படியாமையினாலும் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் வாழ்ந்து கொண்டு நரகம் சென்று மரிக்க வேண்டிய உன்னை நரகத்தின் தண்டனையிலிருந்து மீட்க தன்னுடைய குமாரனை தேவன் பூமிக்கு அனுப்பினார். அவர் என் பாவத்திற்குரிய தண்டனை பாடுகளை பூமியிலே 33.5 வருடங்கள் அனுபவித்தார். முடிவிலே சிலுவையிலே எனக்கு பதில் மரித்து அந்த தண்டனையை அவர் செலுத்தி என்னை அந்த தண்டனையிலிருந்து மீட்டு கொண்டார் என்று சொல்லுகிறது. இதை நான் விசுவாசித்து, கிறிஸ்து எனக்காக செய்த இந்த காரியங்களை நான் விசுவாசித்து
எனக்கு பதிலாக கிறிஸ்து பலியாக என்னை மீட்டு கொண்டார் என்று என் மீட்பராக, இன்று என் கர்த்தராக, கர்த்தர் என்றால் என் எஜமானனாக நான் ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய சுவிகார புத்திரனாக புத்திரியாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வாரிசாக என்னை நியமித்து இன்று கிறிஸ்து பரலோகில் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்துள்ள இடத்திலே என்னையும் அவரோடு உட்கார செய்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுக்கு நான் எதுவுமே செய்யவில்லை, அவர் செஞ்சதை விசுவாசித்தேன். அவர் செஞ்சாரு, உண்மைதான் அப்படின்னு விசுவாசித்தேன். அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று நான் கேட்டேன், அவ்வளவுதான். இதை நான் ஏற்றுக்கொண்டேன். இதை செய்கிற போது நான் கிறிஸ்துவின் மகிமை வல்லமைக்கு உடன் வாரிசாக, அவரோடு கூட பூமியிலே அவரோடு கிறிஸ்துவின் உடன் வாரிசாக, தேவனுடைய வாரிசாக நான் பூமியிலே அரசாளுவேன் என்கிறது. இதுவே என்னுடைய வருங்காலம். இதற்கு என்னை தகுதிப்படுத்திக் கொண்டு இருப்பதுதான் இப்பொழுது நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருப்பதுதான் இப்போது நான் செய்யக்கூடிய காரியம். இந்த சத்தியத்தை நான் விசுவாசித்தால் அதற்கு ஏற்ற கிரியை என் செயலிலே காண்பி என்கிறது. கிரியையின் நிமித்தம் நாம் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் நற்கிரியை செய்யும்படியாகவே ரட்சிக்கப்பட்டோம் என்கிறது. இதை நான் விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொண்டேன் என்றால் அதற்கு ஏற்றபடி நீ நடந்து உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி அப்படிங்கிறது. இதையெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், அதனால அதை அடைவதற்கு உன்னை தகுதிப்படுத்திக் கொள். வேண்டாததெல்லாம் விட்டுட்டு வேண்டதுக்குள்ள வளர்ந்து கொண்டு வா, என் பிள்ளையாக நீ மாறி வா அப்படி என்று அழைக்கிறது. இதுதான் கிறிஸ்தவம். இதில் சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களுக்கு அப்பாற்பட்ட உன்னதத்தின் அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்கள் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அநேகர் இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை காட்டிலும் பூமிக்குரிய தற்காலிக ஆசீர்வாதத்தை முதன்மையாக வைத்து கொண்டு பூமிக்குரிய காரியங்களையே விரும்பி ஓடுகிற போது அநேக நேரங்களிலே அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூட நேரும். பட் இது என்னுடைய நிலைமை, இது என்னுடைய நடக்கை என்பதில் நான் உறுதியாக இருந்தால் தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை எனக்குள்ளாக வெளிப்படும். இல்லை ஒரே ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். பவுல் சபைக்காக ஜெபித்த ஒரு ஜெபத்திலே எபேசியர் 1வது அத்தியாயத்திலே 19வது வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அதாவது பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எப்படி மரித்த இயேசுவை மரணத்திலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு தேவன் எழுப்பி கொண்டு வந்தாரோ அதே வல்லமையை, அதே சாமர்த்தியத்தை இன்றும் எனக்குள்ளாக செயல்படுத்தி பழைய மரித்த அந்த பாவ மனிதனிலிருந்து என்னை புதிய மனிதனாக உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிறார். எழுப்பி என்னை மேலே கொண்டு வைக்கிறார். அந்த வல்லமை எனக்குள்ளாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அது எனக்குள் கிரியை செய்ய நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அந்த வல்லமை எனக்கு விரோதமாக வருகிற சத்துருக்கு எதிராகவும் காரியத்தை செய்யும். ஆனா இதுல நான் வளராத பட்சத்துல, நான் அவரோடு மரித்து உயிர்த்து எழுந்து, நான் பழைய மனிதன் அல்ல, பாவி அல்ல, புதிய தேவனுடைய குமாரன், தேவனுடைய வாரிசு, கிறிஸ்துவோடு பூமியை ஆளும்படியாக நியமிக்கப்பட்டவன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன், தேவனுடைய பார்வையில நான் பரிசுத்த நீதிமான் என்று வைக்கப்பட்டவன். நான் இனி பாவத்தில் போகாமல் என்னை இன்னும் அவருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்றபடியாக பரிசுத்தத்தில் என்னை இன்னும் கொண்டு வருவேன் என்ற நோக்கத்தில் வளருகிற போது அந்த வல்லமை என் வாழ்க்கையிலே வெளிப்படும். இதற்குள்ளாக வளர வேண்டும். இந்த ஒரு சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டு நாம் வளருகிற போது தேவனுடைய நாமம், தேவனுடைய வல்லமை நம்மை வெளிப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்மை மாற்றும். இதுதான் இந்த எபேசியர் நிருபத்திலே அவர் எழுதின ஒரு சத்தியம். கிறிஸ்தவத்தை குறித்து மிக தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். இதோடு சேர்த்து எழுதினது தான் கொலோசையர் நிருபம். அதே நம்ம கொஞ்சம் அடுத்து நம்ம படிக்கிற போது கிட்டத்தட்ட ரெண்டும்
ஒரே மாதிரி ஒரே கருத்தை சொல்லக்கூடியதாக, ஆனால் கொலேசு பட்டணத்தில் உள்ள சூழ்நிலைக்கு ஏற்றதாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இது இன்னும் அதிகமாக மெதுவாக நம்ம திரும்ப திரும்ப படிக்கிற போது அந்த எபேசு பட்டணத்தில் உள்ள சத்தியம் நமக்குள்ளாக கரைந்து மறைந்து நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அது என்னுடைய கிரியையில் வெளிப்பட வேண்டும். வெளிப்படுகிற போது இயேசு சொன்னபடியாக நம்மை ஒரு பாராட்டக்கூடிய ஒரு சபையாக நம்ம எழும்பி வர முடியும். இந்த எபேசு நிருபத்தை குறித்த வேத பாடம் இத்தோடு முடிவடைகிறது.